தூத்துக்குடிக்கு இன்று பிரதமர் மோடி வருகை தருவதன் காரணமாக அங்கு உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மோகன்ராஜ், என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, விவரங்கள்? வணக்கம் அர்னேஷ். தூத்துக்குடியில் 4900 கோடி ரூபாய் திட்டப் பணிகளை இன்று பாரத பிரதமர் விரிவாக்கம் செய்யப்பட்ட விமான நிலையத்தையும் திறந்து வைக்கிறார். பாரத பிரதமர் இன்று தூத்துக்குடி வருகிறார். அங்கு விரிவாக்கம் செய்யப்பட்ட விமான நிலையத்துடன் திறந்து வைப்பதுடன் 4900 கோடி ரூபாய் நிறைவடைந்த திட்டப் பணிகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார். பாரத பிரதமர் 4 நாட்கள் சுற்றுப்பயணமாக இங்கிலாந்து, மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு கடந்த 23ஆம் தேதி புறப்பட்டு சென்றார். இங்கிலாந்து நாட்டில் வர்த்தகம் தொடர்பாக பல்வேறு ஒப்பந்தங்களை பாரத பிரதமர் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டது. இதைத் தொடர்ந்து நேற்று மாலத்தீவு சென்றார். அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு 2 நாள் சுற்றுப்பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். பாரத பிரதமர் மோடி இதற்காக மாலத்தீவில் இருந்து தனி விமானம் மூலம் இன்று இரவு 7:50 மணி அளவில் தூத்துக்குடி வருகிறார். விமான நிலையத்திற்கு அவருக்கு முக்கிய பிரமுகர்கள் வரவேற்பு அளிக்க உள்ளனர். பின்னர் 452 கோடி செலவில் விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை பாரத பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். இதைத் தொடர்ந்து இரவு 8 மணி அளவில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதற்காக அங்கு பிரம்மாண்டமான பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி விமான நிலையத்தில் 3115 மீட்டர் நீளம் கொண்ட விமான ஓடுதளம், இரவு நேரங்களில் விமானங்கள் தரை இறங்குவதற்கு வசதியாக ஒரே நேரத்தில் 5A 321 ரக விமானங்கள் நிறுத்தக்கூடிய வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 17341 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய முனையத்தில் 5 விருந்தினர் அறைகளும், ஒரு பெரிய உணவகம், சிற்றுண்டி, கடைகள், மருந்தகம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. புதிய முனையத்தில் புறப்பாடுகள் பகுதியில் 4 வாயில்களும் 21 பயணிகள் செக்கிங் கவுண்டர்களும் உள்ளன. ஒரு மணி நேரத்தில் 1440 பணிகளை கையாளும் வகையில் அதிநவீன வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த புதிய முனையத்தில் 4 நட்சத்திர அந்தஸ்து பெற்ற பசுமை கட்டிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பாரத பிரதமர் செட்டிநாடு கட்டிடக்கலையை பிரதிபலிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள விமான பயணிகள் முனையம் உள்ளிட்ட இடங்களில் பார்வையிடுகிறார். பின்னர் விமான நிலைய வளாகத்தில் நடைபெறும் விழாவில் கலந்து கொண்டு ரயில்வே துறையில் நிறைவேற்றப்பட உள்ள 1030 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள், நெடுஞ்சாலைத்துறையினால் முடிக்கப்பட்டுள்ள 2570 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள், 548 கோடியில் மதிப்பிலான கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 3 மற்றும் 4 பிரிவில் மின்சாரத்தை வெளியேற்றுவதற்காக உள்ள மின் பரிமாற்ற பணிகள், அடிக்கல் நாட்டுதல் என 4900 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப் பணிகளை அவர் தொடங்கி வைக்கிறார். விழாவில் கவர்னர் RN ரவி, மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள் என பலர் பங்கேற்க உள்ளனர். இந்த விழாவை முடித்த பிறகு தனி விமானம் மூலம் பிரதமர் மோடி திருச்சி செல்கிறார். இரவு 10:30 மணி அளவில் திருச்சி வரும் பாரத பிரதமர் விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதன் பிறகு பாரத பிரதமர் கார் மூலம் புறப்பட்டு திருச்சியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் பிரபல தனியார் நட்சத்திர விடுதியில் தங்குகிறார். நாளை காலை 11 மணியில் அங்கிருந்து கார் மூலம் புறப்பட்டு திருச்சி விமான நிலையத்தில் செல்வதாக கூறப்பட்டுள்ளது. அர்னேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மோகன்ராஜ்.